தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம நவம்பர் 26ஆம் தேதி ரெக்கார்ட் செய்கிறோம். இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளுங்க. ஏன்னா நவம்பர் 26 1949 தான் அரசியல் நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதி முடிக்கப்பட்ட நாள். நம்ம இந்தியாக்கான கான்ஸ்டிடியூஷன் புக்கு எழுதி முடிக்கப்பட்ட நாள் நவம்பர் 26ஆம் தேதி. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த நாள்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம், அந்த டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதி முடிக்கிறாங்களே, இதுல நிறைய சம்பவத்தை செஞ்சிருப்பாங்க. எனக்கே, அதாவது நானே படிக்கிறப்ப வியந்து போன நிறைய விஷயங்கள் உண்டு. அது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே வீடியோல சொல்ல போறேன். ரைட்டா? அது முகவரியா இருக்கட்டும், அடிப்படை உரிமையா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா சிறப்பான சம்பவம் எங்கெங்கெல்லாம் அம்பேத்கர் தரமான சம்பவத்தை செய்யறாரோ, நான் வியந்த சில விஷயம் பிளஸ் எனக்கு பிடிச்ச சில விஷயம் எல்லாருக்கும், அதாவது சிறப்பான சில அம்சங்களும் சேர்த்து ஒரே வீடியோல சொல்ல போறேன் இன்னைக்கு நாள்ல. ரைட்டா? பிளஸ் இது வந்து நம்ம இந்தியன் பாலிட்டி சிலபஸ்ல சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் சேர்த்து, அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம்னு வச்சுங்களேன். அதுல எனக்கு பிடிச்சது, வியந்து பார்த்தது, ரைட்டா, ரொம்ப நுட்பமா எப்படி எழுதியிருக்காங்கிறத நானே வந்து பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வரிசையா பார்ப்போம். ரைட்டா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கு பாருங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ் டாபிக் முடிஞ்ச மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்க. ரைட்டா? சோ ஒவ்வொன்றா பார்ப்போம். அல்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், தரமான சம்பவம் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் செஞ்சது எங்க அப்படின்னா, முகவரைன்னு சொல்லிட்டு எழுதுனதுதான். ஆக்சுவலா அந்த முகவரைன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன் புக்கு. ஆக்சுவலா இது எப்ப எழுதியிருப்பாங்க அப்படின்னா, எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லாமே, அதாவது எல்லா ஆர்டிகல்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் எழுதியிருப்பாங்க. ஆனா இதை எங்க சேர்த்திருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல சேர்த்திருப்பாங்க முகவரைன்னு சொல்லிட்டு, பிரியாம்பிள்னு சொல்லிட்டு. ரைட்டா? கான்ஸ்டிடியூஷன் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல கண்டென்ட் பேஜ் மாதிரி, ஒரு புக்கோட கண்டென்ட் பேஜ் மாதிரி. இதுல ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் வந்து உலகத்திலே நீளமான கான்ஸ்டிடியூஷன் புக்குங்க. நிறைய விஷயம் எழுதியிருப்பாங்க அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம். நீங்க உலகத்தோட கான்ஸ்டிடியூஷன் புக்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் சில அப்ப அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் புக்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் லென்த்தியஸ்ட் ரிட்டன், அதாவது நீளமான அரசியலமைப்பு சட்ட புத்தகம் உலகத்துல எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவோட தான். அந்த அளவுக்கு பெரிய கான்ஸ்டிடியூஷன் புக். அப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் புக்கை ஃபுல்லா படிக்கணும்னு வைங்களேன், ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஃபாரின்ல இருந்து வராங்க, வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கை படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் ஃபுல்லா படிக்கணும் கூட அவசியம் இல்லை. முகவரையை படிச்சாலே போதும். அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்குள்ள என்னெல்லாம் அம்பேத்கர் எழுதிருக்காங்கிறது தெளிவா புரியும், நுட்பமா புரியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம், ஒரு அம்சம் தான் இந்த முகவரை, பிரியாம்பிள். அதாவது பிரியாம்பிள்ல கூடிய வார்த்தைகளை படிச்சாலே, ஓ, கான்ஸ்டிடியூஷன் புக்ல இப்படிதான் இருக்கு போல, இந்தியன் அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இப்படிதான் அம்பேத்கர் எழுதியிருக்காரு போலன்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு புரிதல் வரும். வெளிநாட்டுல இருந்து வந்து யார் படிச்சாலும் சரி. அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமா, ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயத்த, தரமான ஒரு சம்பவத்தை புக்கோட ஆரம்பத்திலே செஞ்சிருப்பாரு அம்பேத்கர். இல்ல பாருங்க எப்படி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி நச்சுன்னு எழுதிருப்பாங்க பாருங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. இந்தியா எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்றாரு பாருங்க முகவரையில. இறையாண்மை கொண்ட நாடு. இறையாண்மைனா சாவரின். இறையாண்மைனா என்னன்னா, நமக்கு தேவையான சட்டங்களை நம்மளே போட்டுக்கணும், வெளிநாட்டோட தொந்தரவு இல்லாம நம்ம தனித்து செயல்படுவது. அது பேர்தான் சாவரின் அர்த்தம். வேற எந்த நாடு சொல்றது நம்ம கேட்க வேணாம், நமக்கு தேவையான சட்டத்தை நாமளே போட்டுக்கலாம். ரைட்டா? தனித்து இயங்குவது, அது பேர் சாவரின், இறையாண்மைன்னு அர்த்தம். அப்படி எழுதுறாரு பாருங்க. சாவரின், சோஷலிஸ்ட், சோஷலிஸ்ட்னா சமதர்மம். இந்தியா வந்து ஏழைகள், அதாவது ஏழைகளுக்கான நல உதவியை செய்யக்கூடிய நாடு இந்தியா. பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி சேர்ந்து இயங்கக்கூடிய நாடு இந்தியா. இந்த ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அதான் சோஷலிஸ்ட் அர்த்தம், சமதர்மம். அப்புறம் பாருங்க செக்யூலர்னா மத சார்பின்மை. இந்தியாவில் எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்துக்கும் வந்து சமமான முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூலர்ங்கிற வார்த்தை வந்து சொல்லுது. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அடிக்கிறார். சாவரின், சோஷலிஸ்ட், செக்யூலர், அப்புறம் டெமோக்ராட்டிக். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் எம்எல்ஏவாகவும் எம்பியாவும் போவாங்க, பிரதமராகவும் முதல்வராகவும் ஆவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு தான் டெமோக்ராட்டிக், ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி. அப்புறம் ரிபப்ளிக், இந்தியா ஒரு குடியரசு நாடு. இந்தியா வந்து இந்த பிரிட்டன்ல இருக்கிற மாதிரி ராஜா ராணி அப்படிலாம் இந்தியாவுக்கு யாருமே இல்லை. ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார். அவர் மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக தேர்ந்தெடுக்கப்படுவார், குடியரசுத் தலைவர். அதாவது ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்தியா இஸ் ரிபப்ளிக் கண்ட்ரி. அப்ப சாவரின், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் ஆரம்பிக்கிறார். அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இந்தியாவில் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லிட்டு வரிசையா பட்டியலிடுறாங்க முகவரையில் அம்பேத்கர் டீம். ஜஸ்டிஸ்,
ஜஸ்டிஸ் அதாவது நீதி, இந்தியாவில் வந்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதில் என்ன மாதிரி நீதி பாருங்க, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி, 3 தரமான நீதியும். அதாவது நீதியை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க அழகா, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதினு சொல்லிட்டு. அது மாதிரி இந்தியாவில் வந்து லிபர்ட்டி அதாவது சுதந்திரம், இந்த சுதந்திரம்ல கோட்பாடுலாம் பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுக்கப்பட்டது. ரைட்டா, இந்தியா ஒன்று சுதந்திர நாடுப்பா, ஒரு மக்கள் வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துது பிரியாம்பிள். பிளஸ் இந்தியாவில் ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஏழையோ பணக்காரனோ நீ யாரா வேணா இரு, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவாலிட்டிங்கிற கோட்பாடு பிரதிபலிக்குது. இந்தியாவில் ஃப்ராட்டர்னிட்டி, இந்தியாவில் வந்து பல்வேறு மதம் இருக்கும், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய, பல்வேறு கலாச்சார உடைய மக்கள் வந்து வாழக்கூடிய நாடு தான் இந்தியா. ரைட்டா, அப்படி இருக்கிறப்ப சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம் சொல்றாரு அம்பேத்கர். சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, fraternity அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதுறாரு. So in our Constituent Assembly this 26th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves this constitution அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ல இருக்கும். அப்படியே தமிழ்லையும் படிச்சு பார்த்துக்கலாம். அப்ப அழகா அந்த ஒவ்வொரு வார்த்தையை படிச்சாலே ஓ நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கு இப்படிதான் எழுதியிருக்காரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு புரிதல் வரும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேஜ் தான் இந்த பிரியாம்பிள் சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். ரைட்டா, பிரியாம்பிளுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச அடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள். இன்ஃபேக்ட் இது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டாலும், அமெரிக்கால இருந்து அம்பேத்கர் அண்ட் டீம் எடுத்தாலும் கூட நம்ம இந்தியாவுக்கு என்ன தேவை, இந்தியால என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்தியால மொழி வாரியா, மதம் வாரியா, ஜாதி வாரியா, இனம் வாரியா, பிறப்பிடம் வாரியா மக்கள் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிப்படை உரிமையா அழகா எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு அம்பேத்கர் மற்றும் அவங்களோட டீம், டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. அழகா ஆர்டிகல் 14 சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு போட்டு உடைச்சுட்டு இருப்பாரு. ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நீ ஏழையோ பணக்காரனோ, நீ என்ன மதம் வேணா இருந்துக்கோ, நீ என்ன ஜாதி வேணா இருந்துக்கோ, நீ என்ன மொழி வேணா பேசிக்கோ, நீ எந்த இடத்துல வேணா இந்தியாவில் எந்த இனத்தை சேர்ந்தவனா கூட இருந்துக்கோ, ஆனா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். நீ என்ன குற்றம் செஞ்சியோ, அது ஏழை செஞ்சானா பணக்காரன் செஞ்சானோ, 2 பேருக்கும் ஒரே தண்டனை தான். அழகா ஆர்டிகல் 14 எழுதியிருப்பார். அதுமாதிரி ஆர்டிகல் 15ல மதம், இனம், பிறப்பிடம், ஜாதி இந்த மாதிரி சில விஷயங்களை காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15ல அழகா எழுதியிருப்பார். பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15ல. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஹைலைட்டான ஆர்டிகல் என்ன, முக்கியமான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 2000 வருஷம் கொடுமையை ஒரே ஆர்டிகல் ஒழிச்சு கட்டினது தான் ஆர்டிகல் 17 சரத்து 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். ரொம்ப அழகான ஆர்டிகல். இன்ஃபேக்ட் டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ்ல டிஸ்கஸ் பண்றப்ப இந்த அடிப்படை உரிமை மட்டுமே ஒரு 2-3 மாசம் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிகல் எழுதியிருக்க மாதிரி வரலாறு உண்டு. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். ஆர்டிகல் 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். இந்த அடிப்படை உரிமையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், சிறப்பான ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 17க்கு அப்புறம். ஆர்டிகல் 21 என்ன சொல்றதுன்னா தனி மனித சுதந்திரம் சொல்லுது, பர்சனல் லிபர்ட்டி. நீ இந்தியாவில் எந்த மூலையில இருந்துக்கோ, என்ன ரைட் டு ஸ்லீப், நீ தூங்குவதற்கான உரிமை, நீ வாழ்வதற்கான உரிமை, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, உன்னோட ஃபுல் லிபர்ட்டி. அது வந்து ஆர்டிகல் 21ல அழகா எழுதியிருப்பாரு. அப்புறம் மதம் சார்ந்த உரிமை, மதம் சார்ந்த சுதந்திரம்கான ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் அம்பேத்கர் அழகா எழுதியிருப்பாரு. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் ஆர்டிகல் 29 மற்றும் ஆர்டிகல் 30ல அழகா எழுதியிருப்பாரு. கைதிகளுக்கான உரிமை ஆர்டிகல் 20ல அழகா எழுதியிருப்பாரு. அது மாதிரி மனித கடத்தலை தடுத்து நிறுத்துதல் மற்றும் குழந்தை தொழிலாளர் தடுத்து நிறுத்தல் ஆர்டிகல் 23 மற்றும் 24ல அழகா எழுதியிருப்பாரு. என்ன வேணா நினைச்சத பேசலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எங்க நினைத்த இடத்துல வேணா எங்க வேணா தங்கலாம், நினைத்த தொழிலை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஆர்டிகல் 19ல அழகா எழுதியிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு ஆர்டிகலும் ஒவ்வொரு விதம். அடிப்படை உரிமை இதான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஹைலைட்டான விஷயம். இன்ஃபேக்ட் இன்னைக்கும் அடிப்படை உரிமையில ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் தான் பாதுகாவலனா இருக்கு. ஆர்டிகல் 32 சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 32 is the fundamental guarantor of the, அதாவது சுப்ரீம் கோர்ட் is the fundamental guarantor of the fundamental rights ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. guarantor of the fundamental rights, அடிப்படை உரிமையின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு ஆர்டிகல் 32 சொல்லுது. writ jurisdiction of supreme court. அந்த அளவுக்கு வரிசை ஆர்டிகல் வந்து அடிப்படை உரிமையில் எழுதியிருப்பாரு. இதுல நிறைய ஆர்டிகல், ஒவ்வொரு ஆர்டிகலும் புரட்சிகர வாய்ந்த ஒரு ஆர்டிகல்ஸ் தான். ரைட்டா? ஸோ இது வந்து சிறப்பான அம்சம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல. அந்த அடிப்படை உரிமை வந்து அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. மக்களுக்கு இவ்வளவு உரிமை வழங்குறோம், மக்களுக்கு ரிட்டர்ன் மக்கள் என்ன செய்யணும், நமக்கு அவங்க ஒரு கடமையை செய்யணும்ல, மக்கள் நமக்கு இந்தியாவுக்காக ஒரு கடமையை செய்யணும்ல, இந்தியா பாதுகாக்கணும்ல,
இந்தியாவில் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும்ல, இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் சொத்து பொது சொத்தை வந்து பாதுகாக்கணும்லன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி நினைச்சிருப்பாங்க. அதனால 1976 42 சட்ட திட்டத்தில் சொரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பட்சத்தில் சொரன் சிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 42 சட்ட திட்டத்தில் ஆர்டிகல் 51A சொல்லிட்டு தனியாக ஒதுக்கி அடிப்படை கடமைகள் சொல்லிட்டு இந்திரா காந்தி தனியாக எழுதியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, அடிப்படை கடமைகள் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் புக்ல அம்பேத்கர் எழுதல. ரைட்டா, பிரியாம்பிள் எழுதியிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் எழுதியிருக்காங்க வரைவு குழு மெம்பர்ஸ். ஆனால் அடிப்படை கடமைகள் அப்ப எழுதல, பின்னாடி தான் சேர்க்கப்பட்டது. 1976 சேர்க்கப்பட்டது, இந்திரா காந்தியால் சேர்க்கப்பட்டது. அது ஒரு ட்ராக்ல மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் எழுதியிருப்பாங்க. 11 அடிப்படை கடமையா வாஜ்பாய் சேர்த்திருப்பார். அது ஒரு சிறப்பான விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு உரிமை வழங்கிட்டோம், மக்கள் உங்களுக்கு அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 14, 17, 18, 19 கொடுக்குறோம்ல, நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் பேக் செய்யணும்ல. எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே. இப்ப உங்களுக்கு கொடுத்தா நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமைகள் சொல்லிட்டு இந்திரா காந்தி எழுதியிருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயம் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் 1948-49 என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதிட்டு இருக்கப்ப நம்ம அடிப்படை உரிமை எழுதிட்டோம், பின்னாடி பிரியாம்பிள் எழுதிட்டோம், ரைட், ஓகே. இப்ப நம்ம மாநில அரசு மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மத்திய அரசு மாநில அரசுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இவங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சட்டம் போடணும், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கே குழப்பமா கூட இருக்கலாம். அதனால நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறாங்கன்னா, யார் டிராஃப்டிங் கமிட்டி அம்பேத்கர் டீம் என்ன செய்யலாம்னு நினைக்கிறாங்கன்னா, நம்மளே வரிசை ஆர்டிகல்ஸ் போட்டு இந்த விஷயத்துலலாம் மத்திய அரசு மாநில அரசு சட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமே. பட்டியலின சமூகத்தை பாதுகாத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதிடுவோமே, வில்லேஜ் பஞ்சாயத்தை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதிடுவோமே, யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதிடுவோமே, பசுவதை தடை சட்டம்னு ஒன்று உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதிடுவோமே. புரியுதா இல்லையா? பெண்களை பாதுகாத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதிடுவோமே, அது தகுந்தாப்புல சட்டத்தை அவங்களே போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுவோமே, இந்த விஷயத்துலலாம் சட்டத்தை ஃபாஸ்டா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் காட்டுவோமே. அது நம்மளே ஆர்டிகல்ஸ் எழுதி கையில் கொடுத்துருவோம், எதுக்கு அவங்களுக்கு சிரமம், நம்மளே எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரைவு குழு மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சு உருவானது தான் டிபிஎஸ்பி. ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் ஓடும். வில்லேஜ் பஞ்சாயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 40, சர்வதேச அமைதியை நிலைநாட்ட வேண்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் 51, நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை பிரிக்க வேண்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் 50, ரைட்டா, நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் 49, மகப்பேறு ஊதியம் வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் 42 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய பிரதமர்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் டிபிஎஸ்பில சேர்த்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி அவர்கள் ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏழைகளுக்கு இலவச நீதி வழங்க வேண்டும் சொல்லிட்டு சேர்த்திருப்பாங்க. நிறைய விஷயம் சேர்த்திருப்பாங்க, ரைட்டா, அதெல்லாம் பின்னால் சேர்க்கப்பட்டது. ஆனா அவங்க எழுதுனது, அம்பேத்கர் டீம் எழுதுனது 36 to 51 வரைக்கும் நான் சொன்ன முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் நான் சொன்னேன். ஸோ டிபிஎஸ்பிங்கிற அழகா எழுதியிருப்பாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தாங்க ஆர்டிகல்ஸ், இந்த சம்பந்தப்பட்ட சட்டங்களை போடுங்க, வாழ்க்கை ஃபுல்லாக போட்டுட்டே இருங்க, பார்லிமெண்ட்ல நீங்க போடுங்க சென்ட்ரல், சட்டசபையில் நீங்க போடுங்க ஸ்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டிபிஎஸ்பி. இன்ஃபேக்ட் அயர்லாந்து நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது தான். ஆனா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மோல்டு பண்ணி நுட்பமான விஷயங்களா சேர்த்து அம்பேத்கர் எழுதியிருப்பார், ரைட்டா. ஸோ டிபிஎஸ்பி. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரி அடிப்படை உரிமை ஓகே, மக்களுக்கான உரிமை, சரி டிபிஎஸ்பி ஓகே, அரசுகளுக்கான கடமை, அரசுகள் இதுக்கான சட்டத்தை நீங்க போடுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். முகவரை ஓகே, ஃபுல் புக்கையே நாங்க சில வார்த்தைகளை குறிப்பிட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல சேர்த்துட்டோம், ஓகே. சரி இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி அமைக்கணும், அதாவது இந்தியாவில் அமெரிக்கா மாதிரி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா, குடியரசுத் தலைவர் முறை ஆட்சியா, நாடாளுமன்ற முறை ஆட்சியான்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்துச்சு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில அம்பேத்கர் டீம் டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுட்ட. அப்ப அந்த 7 பேர் வரைவு குழு மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப, அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் டிஸ்கஸ் பண்றப்ப இறுதியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் நம்ம நாடாளுமன்ற முறை ஆட்சியை நிலைநாட்டுவோம். ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் வரலாற்றுல அப்படிதான் அமைச்சிருக்காங்க, பார்லிமெண்ட் பில்டிங்னு ஒன்று கட்டியிருக்காங்க, அப்படிதான் வரலாறுல அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க, நம்ம திடீர்னு மாற்ற வேணாம், அதான் கரெக்டா இருக்கும்னு முடிவு பண்ணி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இந்தியா, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டாங்கிறப்ப இறுதியாக எல்லாத்தோட முடிவும் கேட்டு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம உருவாக்குவோம், நாடாளுமன்ற முறையாட்சியை உருவாக்கும் சொல்லிட்டு இந்தியாவில் கட்டமைச்சாங்க. அதாவது சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்டும் மாநில லெவலில் சட்டமன்றமும். அப்படி சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட் லோக்சபா, ராஜ்யசபா, அதாவது மக்களவை மாநிலவைன்னு சொல்லிட்டு 2 அவை. இன்ஃபேக்ட் அது 1919 பிரிட்டிஷ் உருவாக்கி இருப்பாங்க, ரைட்டா. அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. மக்களை பத்தி பேசக்கூடிய அவை மக்களவை,
மாநிலங்களோட பிரச்சனையை பேசக்கூடிய அவை மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு உருவாக்குனாலும் ரெண்டுக்குமே நிறைய வேறுபாடு இருக்கு. லோக்சபாக்கு அதிக பவரை கொடுத்துருப்பாங்க அம்பேத்கர் அண்ட் டீம். இன்ஃபேக்ட் ஒரு பண மசோதா வந்து லோக்சபாவில் மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியும், ஆரம்பிக்க முடியும். லோக்சபாவில் மட்டும் தான் செய்ய முடியும். இன்ஃபேக்ட் ஒரு பண மசோதாவா இல்லையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான், சபாநாயகர் தான் முடிவெடுக்க முடியும். ராஜ்யசபாவோட லோக்சபாவுக்கு தான் அதிகமான பவர் இருக்குன்னு வச்சுங்களேன், ரைட்டா? அது குறிப்பா பண மசோதா வச்சு சொல்றேன், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு அழகான ரெண்டு அவையை பிரிட்டிஷ் உருவாக்குனது அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகா ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பாங்க அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம். ஸோ இந்தியா வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றப்பதான் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாட்டையுமே, ரைட்டா? இப்ப நம்ம இந்தியா வந்து டெமோக்ராசி தானே, ஜனநாயக நாடு தானே, மக்களாட்சி நாடு. அப்படி இந்தியா ஒரு மக்களாட்சி நாடுனா மக்களாட்சிக்கு 4 தூண்கள் இருக்கு. 4 pillars ஆஃப் டெமோக்ராசி. லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டத்துறை, எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகத்துறை, ஜுடிஷியரி நீதித்துறை, மீடியானா ஊடகம். இதுல மொதல் 3 விஷயம் முக்கியம். அதாவது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. நம்ம இந்தியாவில் இந்த 3 செயல்பாடு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கோட 50% வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியல் படி தான் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருப்பாரு அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம். அதுல கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது அதிகாரத்தை பிரித்தல். இப்ப நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல போய் எம்பி உட்காருவாங்க, சட்டமன்றத்தில் எம்எல்ஏ உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்து சட்டம் போடுறாங்களே, இந்த பார்லிமெண்ட்டும் சட்டமன்றமும் சட்டம் தானே போடுது, அது லெஜிஸ்லேட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டத்துறை அப்படின்னா சட்டத்தை ஏற்றுவது, ரைட்டா? ஆனா இங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அம்பேத்கர் அண்ட் டீம் செஞ்சிருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஆனா அமெரிக்காவில் வேற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பியும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் அவங்க லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனை சேர்ந்தவங்க, அதாவது சட்டத்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம நிர்வாகத்துறையும் சேர்த்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ஒரு குடைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதாவது மினிஸ்டர் போய் சட்டமும் போடுறதுக்கு பார்லிமெண்ட்ல உட்காரலாம், அதே மினிஸ்டர் வெளியில வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வேலையிலையும் செய்வார். அந்த நிறைவேற்ற வேலையை செய்யறாருல, அது பேர் தான் எக்ஸிகியூட்டிவ்னு அர்த்தம், நிர்வாகத்துறைன்னு அர்த்தம். அப்ப இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ரெண்டும் சேர்ந்து தான் செயல்படுது. ஒரு மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்தான்னா அவர் சட்டத்துறை வேலையை செய்யறாரு, அதே மினிஸ்டர் வெளில வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வேலையை வெளில செய்யறாரு அப்படின்னா, ஆபீஸ்ல செய்யறாரு அப்படின்னா அது நிர்வாகத்துறை வேலையை செய்யறாரு. ஒரே நபர் சட்டத்துறை வேலையும் கையில் எடுத்துக்கிறாரு, நிர்வாகத்துறை வேலையும் கையில் எடுத்துக்கிறாரு இந்தியா பொறுத்த வரைக்கும். ஆனா இது ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி நீதித்துறை தனி. ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது நம்ம லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஜுடிஷியரி இன்னொரு சைடு வைக்கலாம். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். இந்த 3 இதுல பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ராசி, ஜனநாயகத்தின் 3 தூண்கள் இது 3 தான். இன்ஃபேக்ட் கான்ஸ்டிடியூஷன் புக்ல பிரதானமா 50% மேல ஆர்டிகல்ஸ் வந்து இது 3 பத்தி எழுதியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்னு சொல்லிட்டு இதுவும், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் பத்தி, அப்புறம் பார்லிமெண்ட், சட்டமன்றம் சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ் பத்தி 60% ஆர்டிகல்ஸ், 60% ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இது 3 ஃபீல்டை பத்தி தான் அம்பேத்கர் எழுதியிருப்பார், ரைட்டா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது 3ல நான் ஜுடிஷியரி பத்தி சொல்றேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை அம்பேத்கர் சிறப்பாக கையாண்டிருப்பார். அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க, மாநில அரசுகள். அப்பனா 2 விதமான பவர் கைக்கு வந்துருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பவர் வந்துருது. ஸோ பவர் 2க்கு வந்தாலே அங்க ஒரு டிஸ்பியூட் ஏற்படும். எந்த விஷயத்துல நான் சட்டம் போடணும், எந்த விஷயத்துல நீ சட்டம் போடணும்னு சொல்லிட்டு. அப்ப அம்பேத்கர் தெளிவா பட்டியல்கள் சொல்லிட்டு வரிசையா எழுதுறாரு. அல்ல 7வது பட்டியல் 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட், அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு 3 பட்டியலா பிரிக்கிறாரு. மத்திய பட்டியல், எப்பா யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய பட்டியல நான் என்னெல்லாம் லிஸ்ட் போட்டுருக்கணும் நீங்க சட்டம் போடுங்க. ஏர்போர்ட் உங்க கையில வச்சுங்க, ரைட்டா? ரயில்வேஸ் நீங்க சட்டம் போடுங்க, பேங்கிங் நீங்க சட்டம் போடுங்க, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க சட்டம் போடுங்க, பாஸ்போர்ட் நீங்க சட்டம் போடுங்க. அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாநில அரசு நீங்க சட்டம் போட்டுங்க, உங்களது காக்கிநாடா வந்து அந்த மாதிரி ஸ்டேட் விவசாயம் உங்களது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்களே சட்டம் போட்டு வருவாயை நீங்களே வாங்கிக்கோங்க, நிலம் உங்களது, போலீஸ் உங்களது, சட்ட ஒழுங்கு உங்களதுன்னு மாநில அரசுட்ட. அதுமாதிரி 2 பேருமே சட்டம் போடுறதுக்கு நான் சில விஷயம் எழுதுவேன், அது பொது பட்டியல்னு ஒரு விஷயத்துல சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சேர்த்திருப்பாங்க வரைவு குழு மெம்பர்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிற பேர்ல. அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்துல டிஸ்பியூட் வரும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும். இப்ப நீட்டுங்கிறத பெரிய பிரச்சனை வருதுல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து அழகா 3 பட்டியலா பிரிச்சிருப்பாங்க.
3 பட்டியலா பிரிச்சாலும் இதுல யூனியன் லிஸ்ட்ல கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருப்பாரு அம்பேத்கர். நீங்க இது நம்ம விமர்சனம் வைக்கிறதா இதெல்லாம் தாண்டி ரியாலிட்டி இதான். யூனியன் லிஸ்ட், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன்ங்கிறது முழுக்க மத்திய அரசு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமா அதிகாரம் கொடுத்ததா வளைவுக்குழு மெம்பர்ஸே எழுதியிருப்பாங்க. ரைட்டா? இதான் நிதர்சனமான உண்மையே. அதை எதிர்த்துதான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல நிறைய மாநில அரசுகள் கோரிக்கை வச்சாங்க. என்ன இந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷன்ல எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானா, எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராஜமன்னா குழுன்னு ஒன்று போடுறாரு 1969. வெஸ்ட் பெங்கால கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அவங்க ஒரு மெமோரண்டம் சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. பஞ்சாப்ல அகாலிதளம் கட்சி பஞ்சாப் அகாலிதளம் மெமோரண்டம் சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்றாங்க. எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன கான்ஸ்டியூஷன்ல எங்களுக்கு உரிமை இல்லையா, எல்லா ஆர்டிகல்ஸ் எங்களுக்காக எழுதுங்க, மாத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோரிக்கையும் ஏற்ற இந்திரா காந்தி சர்க்காரியா குழுன்னு சொல்லிட்டு 1983 ஒன்று போட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கு அதோட ரெக்கமெண்டேஷன் 1990 விபி சிங் நிறைவேற்றுகிறார். அந்த அழகான அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படி ரிலேஷனை கையாளுறது, இது இன்ஃபேக்ட் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன்லே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது அதிகமானு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் அதிகாரம் அதிகமா யூனியன் கவர்மெண்ட் தான் கொடுத்து எழுதியிருக்காங்க. இதான் நிரசமான உண்மையும் கூட. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் அழகாக எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். இவங்க யாரு? பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அப்படிங்கிறப்ப எழுதுறப்ப அம்பேத்கர் அண்ட் டீம் ரொம்ப தெளிவாக எழுதுறாங்க. 2 பேருமே பேரளவு தான் தலைவர். பிரசிடென்ட் நாட்டின் பேரளவு தலைவர், கவர்னர் ஒரு மாநிலத்தின் பேரளவு தலைவர். உண்மையான தலைவர் யார் அப்படின்னா நாட்டுக்கு பிரதமரும் மாநிலத்துக்கு முதல்வர்னு சொல்லிட்டு நீட்டா அவங்களுக்கான அதிகாரத்தை சரியா பிரிக்கிறார் அம்பேத்கர். ரொம்ப நுட்பமா பிரிக்கிறார். அதனால தான் ஆர்டிகல் 74 ஒரு மாநில அரசு என்ன மத்திய அரசு மத்திய அமைச்சர்கள் என்ன சொல்லுதோ அதை பிரசிடென்ட் கேட்க வேண்டும். பிரசிடென்ட் should act and advise of the ministers. ஆர்டிகல் 74 சொல்லிட்டு பிரசிடென்ட்க்கு ஒரு அதிக ஆர்டிகலும், ஆர்டிகல் 163 நினைக்கிறேன் கவர்னருக்கு. ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றதோ அது ஆளுநர் கேட்க வேண்டும் சொல்லிட்டு ஆளுநருக்கும் ஒரு கட்டுப்பாடு ஆர்டிகல் மாதிரி 2 ஆர்டிகல் எழுதுவார் அம்பேத்கர். அப்ப இவங்க 2 பேருமே மசோதாக்கு கையெழுத்து போடுறது, ரிஜெக்ட் பண்றது, மறுபரிசீலனைக்கு அனுப்புறது, இந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய 2 நபர்கள் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ், எல்லா மாநிலத்தோட ஆளுநர்கள். ஸோ இவங்களுக்கான அந்த அதிகாரம்ங்கிறது நம்ம பிரதமர் சிஎம் அளவுக்கு அம்பேத்கர் அண்ட் டீம் வளைவுக்குழு கொடுக்கல. அதிகாரம்னா உண்மையான அதிகாரத்தை சொல்றேன், சட்டத்தை இயற்றக்கூடியது, நிறைவேற்றக்கூடியது, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்டா, ரியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றேன், ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ்க்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. பிளஸ் நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜுடிஷியரியை பற்றி அம்பேத்கர் தெளிவாக எழுதுனது தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலுக்கு ஒன்று, ஸ்டேட்டுக்கு ஒரு ஜுடிஷியரின்னு இருக்கும், நீதித்துறைன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த நீதிமன்றம்னு அர்த்தம். அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் பவர் இருக்கோ அது ஈக்குவலா ஏறத்தாழ சரிசமா உயர்நீதிமன்றத்துக்கும் கொடுத்து வச்சிருப்பாரு அம்பேத்கர். அதாவது எல்லாமே ஒண்ணுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்ப நம்ம அடிமட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கு மேல ஹை கோர்ட்டு, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உங்க கேஸ் சாதகமா இல்லை அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட் தான் டாப். இந்த மாதிரி ஹைரார்கி சிஸ்டம் இருக்குல்ல, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம்ல. சிறப்பா கரெக்டா எழுதியிருப்பாங்க, பிசுறு தட்டாம அம்பேத்கர் அண்ட் டீம் எழுதியிருப்பாங்க. ஆர்டிகல்ஸ்ல அவங்களுக்கான பவர்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பாரு அம்பேத்கர். ஜுடிஷியரி சிஸ்டம் சொல்லிட்டு அதில் சுப்ரீம் கோர்ட் தான் டாப்ல இருக்கும். அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜட்மெண்ட் கொடுக்குறத பாதுகாப்பது யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான். அதுக்கப்புறம் கீழே உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் பற்றி அழகாக எழுதின விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா முகவரை பார்த்துருக்கோம், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், கவர்னரு, பார்லிமெண்ட்டு, அந்த லோக்சபா ராஜ்யசபாவில் கூடிய சிறப்பம்சங்கள், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி கையாண்டிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதெல்லாமே ஓவர்வியூ மாதிரி, சேலிங் ஃபீச்சர்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன், ரைட்டா. ஜுடிஷியல் ரெவியூங்க, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை அமைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பவர் என்ன அப்படின்னா ஜுடிஷியல் ரெவியூ. அம்பேத்கர் கிளியரா சொல்றாரு. இன்ஃபேக்ட் இது டைரக்டா கான்ஸ்டியூஷன் புக்ல எங்கேயுமே சொல்லல, மறைமுகமா சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுது, அதை மத்திய அரசு ஒரு சட்டம் போடுது, மாநில அரசு ஒரு சட்டம் போடுது. இந்த 2 சட்டங்களும் நீதித்துறைக்கு வரணும். இந்த 2 சட்டங்களோட காப்பி நீதித்துறைக்கு வரணும். அது ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ. நீதித்துறை அந்த சட்டங்களை ஒரு வாட்டி ரீட் பண்ணணும், பார்க்கணும், ரிவ்யூ பண்ணணும். அது பேர் ரிவ்யூ பண்ணி ஒருவேளை அந்த சட்டம் மத்திய அரசு போட சட்டமும் மாநில அரசு போட சட்டமும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா, அம்பேத்கர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கால உள்ள ஆர்டிகல்ஸ் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா, ரைட்டா, அந்த சட்டத்தை நீக்கலாம். உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ. அது பேர் ஜுடிஷியல் ரிவ்யூ பவர்னு அர்த்தம். நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கு கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர்.
எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மேல செக் வைக்கலாம். நீங்க என்ன வேணா சட்டம்லாம் போட முடியாது. இந்தியா ஜனநாயக நாடு. நீங்க போடுற சட்டம் கான்ஸ்டிடியூஷன் எதிராக இருக்கா நான் செக் பண்ணிட்டே இருப்பேன். இருந்துச்சுன்னா தூக்கிடுவேன். அது அழகான ஒரு விஷயம். ஜுடிஷியல் ரிவ்யூ. கடைசியா ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயம் பார்த்தோம். கடைசியா நிறையா ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி. இன்ஃபேக்ட் எல்லாமே எழுதுறப்ப அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அது அடிப்படை கடமை பின்னால் எழுதியிருப்பாங்க. டிபிஎஸ்பி, பிரசிடென்ட்டுக்கான அதிகாரம், கவர்னருக்கான அதிகாரம், பிரதமர், முதல்வர், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனு, மத்திய மாநில உறவுகள் சொல்லிட்டு வரிசையா எழுதுற பட்சத்தில் இந்த எமர்ஜென்சி எழுதுறப்ப டிராஃப்டிங் கமிட்டியே வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு ஆர்டிகளும் யோசிச்சு தான் எழுதியிருக்காங்க. குறிப்பா ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக வெளிநாட்டில இருந்து யாராவது போர் தொடுத்து வந்தா, சைனாவோ பாகிஸ்தானோ போர் தொடுத்து வந்தா, இல்ல இந்தியாவில் ஏதாவது உள்நாட்டு கலவரம், அரசாங்கத்துக்கு எதிராக, கான்ஸ்டிடியூஷன் எதிராக, இந்தியாவுக்கு எதிராக உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டா, மாநிலங்களை கலைச்சிட்டு ஒட்டுமொத்த அதிகாரமையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில கொண்டு வந்துடணும். இதான் 352 சொல்லுது. இதான் சர்ச்சைக்குரிய விஷயமே. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏறத்தாழ ஒரு சர்வதிகார கையில வந்த மாதிரி ஆயிடும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் உச்சகட்டத்தை தொற்றும். மாநில சட்டமன்றத்தோட அதிகாரத்தை விட பார்லிமெண்ட் அதிகாரம் டாப்புக்கு போயிடும். அது பேர் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை. நான் ஏன் இதை சர்ச்சைக்குரிய விஷயம் சொன்னேன் அப்படின்னா, உண்மையிலே இந்தியா மேல போர் தொடுத்து எமர்ஜென்சி போட்ட வரலாறும் உண்டு. ஆனா போரே இல்லாம உள்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை காரணமா வச்சு இந்திரா காந்தி 1975 ஒரு சர்ச்சைக்குரிய எமர்ஜென்சியை பாஸ் பண்ணாங்க. 18 மாசம் அந்த எமர்ஜென்சி இருந்துச்சு. இந்தியாக்கான கருப்பு மாதங்கள்னே சொல்றாங்க இந்திய அரசியல் வரலாற்று நிபுணர்கள். அந்த அளவுக்கு எமர்ஜென்சி வந்து முக்கியமானது. பிளஸ் மாநில அரசு ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் எதிராக செயல்பட்டுச்சுன்னா மாநில அரசு கழிச்சு விடலாம். 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. ஒட்டுமொத்த எமர்ஜென்சியே சர்ச்சைக்குரிய விஷயம் தான். 352, 356 இருந்தாலும் அன்றைய தேதியில எப்படியா இந்தியா பாதுகாத்துடணும், இந்தியாங்கிற ஒரு நாடுதான், வெளிநாட்டுல இருந்து எவன் வந்தாலும் இந்தியா ஒரு நாடா தான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் யோசிச்சு எழுதின ஒரு விஷயம் தான் இந்த எமர்ஜென்சி. ரைட்டா? ஸோ இவ்வளவு விஷயமும் நம்ம டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் இவங்க தான், வரைவு குழு உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் வந்து அழகாக எழுதியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே நம்ம எல்லா நபர்களும், அதாவது எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் நான் சொல்ல, டிஎன்பிசி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் சொல்ல, பொதுமக்களுமே கான்ஸ்டியூஷன் புக்கை ரீட் பண்ணணும். பொதுமக்களுமே ஒவ்வொரு விஷயமும் ஆர்டிகல் என்னென்ன இருக்கு, என்னென்ன பவர்ஸ், யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் சொல்லிட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணணும், ஃபுல்லாக படிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவசியம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் படிச்சு பார்க்கணும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு முக்கியமான புத்தகம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட்டா? இந்தியா மேல ஒரு தேசப்பற்று இருக்கிற எல்லாருமே இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கணும், கான்ஸ்டியூஷன் புக்கை. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தது எல்லாமே சிறப்பு அம்சங்கள், சேலியன் ஃபீச்சர்ஸ், ப்ளஸ் நான் படிக்கிறப்போ வியந்த சில விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து ஃபுல்லாக சொன்னேன். இது எல்லாமே ஒரு இது மாதிரி தான். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லியிருக்கேன். உள்ள ஆர்டிகல்ஸ், இந்த ஆர்டிகல் என்ன, இந்த ஆர்டிகல் என்ன, யாருக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் நான் ஆல்ரெடி ரிவிஷன் அதெல்லாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் தனியாக கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இது வந்து சிறப்பாக நவம்பர் 26 இந்த ஒரு வீடியோ. ரைட்டா? ஸோ எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.